வெல்கம் டு மை சேனல் ஸ்மால் பிசினஸ் ஐடியாஸ். இது சிறு மற்றும் குறுந்தொழில்கள் பற்றிய தகவல்கள் தெரிந்து கொள்ளும் இடம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் சிறுதொழில் பயன்தரும் பிளாஸ்டிக் வியாபாரம், அதாவது ஹவுஸ் ஹோல்டு பிளாஸ்டிக் ப்ராடக்ட் பிஸ்னஸ். பிளாஸ்டிக் பொருட்கள்னு எடுத்துட்டீங்கன்னா இதில் நிறைய வகைகள் இருக்கு. 500க்கும் மேற்பட்ட பிளாஸ்டிக் பொருட்கள் இருக்கு. இதில் ஹவுஸ் ஹோல்டு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்க்கலாம். அதை வைத்து எப்படி வியாபாரம் செய்ய முடியும் என்று. ஹவுஸ் ஹோல்டு பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் அப்படின்னாக்கா இந்த பக்கெட்ஸு, அதுக்கப்புறம் மக்கு, அதுக்கப்புறம் இந்த மளிகை பொருட்கள் வைக்கக்கூடிய சின்ன பிளாஸ்டிக் ஸ்லீப்பட் போன்ற பாட்டில்கள், அது அதுக்கப்புறம் இந்த பிளாஸ்டிக் மரம், இது மாதிரி வீட்டுக்கு தேவையான பொருட்கள் ஹவுஸ் ஹோல்டு பிளாஸ்டிக் ப்ராடக்ட்ஸ் இருக்குது. அதை வைத்து என்ன லாபம் சம்பாதிக்க முடியும் என்பதை பற்றி இந்த காணொலியில் நாம் பார்ப்போம். முதல்ல நம்ம ஒரு ரீட்டைல் ஷாப் செட் பண்ணோம். இந்த ரீட்டைல் ஷாப் அப்படிங்கிறது நீங்கள் வாடகைக்கு எடுத்துக்கலாம், அல்லது உங்களுக்கு சொந்தமாக ஒரு 300 சதுரடி 400 சதுரடி இருந்தால் ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரீட்டைல் ஷாப்பில் நீங்கள் பல்வேறு வகையான பிளாஸ்டிக் பொருட்கள், வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்களை நம்ம செலக்ட் பண்ணி அதை நம்ம வாங்கி விற்கலாம். வீட்டுக்கு தேவையான பிளாஸ்டிக் பொருட்கள், அந்த பக்கெட், ரைஸ் பவுல், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் பவுல், அதுக்கப்புறம் சேர், பிளாஸ்டிக் சேர், இது மாதிரி இன்னும் நிறைய வகைகள் இருக்கு. முக்கியமான ஒரு 10 அல்லது 12 ஐட்டத்தை மட்டும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். அதை சூஸ் பண்ணி நம்ம ஒரு ரீட்டைல் ஷாப் செட் பண்ணாக்க நம்ம ஒரு நல்ல லாபம் பார்க்க முடியும். இது எப்படி நம்ம வாங்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டைரக்டாக மேனுஃபேக்சரர்கிட்டே நம்ம இந்த பிளாஸ்டிக் பொருட்களை வாங்கலாம். இந்த மேனுஃபேக்சரனுடைய டீட்டெயில்ஸ்னால் நீங்கள் indiamark.com வெப்சைட்டுக்கு போனீங்கன்னா அதில் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. எந்த மேனுஃபேக்சரர்ஸை நம்ம வாங்கலாங்கிறது எப்படி முடிவு பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்கள்ட்ட ஒரு கொட்டேஷன் கேட்கலாம். இது மாதிரி நம்ம ரீட்டைல் ஷாப் நாங்கள் செட் பண்ண போகிறோம், நாங்கள் ஒரு மினிமம் ஒரு 1.5 லட்ச ரூபா வரைக்கும் பிளாஸ்டிக் பொருட்கள் வாங்க போகிறோம். அதனால் எங்களுக்கு கொட்டேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்டால் அவங்க இந்த ப்ரைஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. அவங்க இந்த ப்ரைஸ் லிஸ்ட் கொடுப்பாங்க. இந்த என்னென்ன வகையான பொருட்கள் பிளாஸ்டிக் ஐட்டம்ஸ் இருக்குது, அது எந்த ரேட்டில் நாங்கள் தர முடியும் அப்படிங்கிறத அந்த மேனுஃபேக்சரர்ஸ் கொடுப்பாங்க. அதில் எது சீப் அண்ட் பெஸ்ட் அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் கொட்டேஷன் செலக்ட் பண்ணி அதை நீங்கள் வாங்கிக்கலாம் மேனுஃபேக்சரர்லேருந்து டைரக்டாக. இந்த பிளாஸ்டிக் பொருட்கள் வியாபாரம் தொடங்குவதற்கு ஒரு முதலீடு தேவைப்படும். இதுக்கு ரா மெட்டீரியல்ஸோ இல்லை உற்பத்தி செய்யும் இயந்திரமோ தேவை கிடையாது. ஏன்னா இது உற்பத்தி செய்து விற்கக்கூடியது கிடையாது. ஹோல்சேலர்லேருந்து வாங்கி ரீட்டைலர்கிட்ட கொடுக்கலாம், இல்லை மேனுஃபேக்சரர்லேருந்து டைரெக்டாக வாங்கி நம்ம ரீட்டைல் ஷாப்பை செட் பண்ணிப்போம். இங்கே நம்ம மேனுஃபேக்சரர்லேருந்து வாங்க போகிறோம், அதுதான் பெஸ்ட்டு. இடைப்பட்ட ஹோல்சேலர்ஸை வாங்குறதுனால வாங்கிக்கலாம், பட் இன்னும் சீப்பாகவே இருக்கும் மேனுஃபேக்சர்கிட்ட வாங்கினா. நம்ம ஏன்னா 1 லட்சம் 2 லட்சம் பணம் கொடுத்து நிறையா பொருட்கள் வாங்கும்போது மேனுஃபேக்சர்கிட்ட நம்ம பேசி பண்ணிக்கலாம். இது குறைஞ்சபட்சம் 2 லட்சம் ரூபாய் வரைக்கும் தேவைப்படும். நீங்கள் பொருட்களை விற்கும்போது 1 2ன்னு அப்படின்னு விட்டாக்க அது உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் நிறைய போகாது. நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு காம்போ மாதிரி செலக்ட் பண்ணிக்கணும். இந்த வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் இந்த பிளாஸ்டிக் டப்பாக்கள்லாம் ஒரு 20 டப்பா மாதிரி சேர்த்து ஒரு காம்போ அந்த மாதிரி கொடுத்துங்களா. இது மொத்தமாக வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நாங்கள் 20% டிஸ்கவுண்ட் தரோம், 15% தரோம், 10% தரோம். அது மாதிரி அந்த பொருட்களுடைய விலையையும் தரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் டிஸ்கவுண்ட் செட் பண்ணிக்கோங்க. அந்த காம்போ ஆஃபர் மாதிரி போச்சுன்னா உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் நிறைய மூவ் ஆகும். ஒவ்வொன்றா விற்றீங்கன்னா அது நேரம் உங்களுக்கு லாபமும் குறைவாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி காம்போ ஆஃபர்லாம் போட்டுங்கன்னா குறைஞ்சபட்சம் ரீட்டைல் சேல்ஸில் ஒரு 20% ப்ராஃபிட் கிடைக்கும். உதாரணத்துக்கு ப்ராடக்டோட ப்ரைஸ் 100 ரூபா அப்படின்னு வச்சா நீங்கள் செல்லிங் ப்ரைஸ் 120 ரூபா 125 ரூபா சொல்லலாம். அவங்க சில சமயம் பார்கெயின் பண்ணுவாங்க, 120 ரூபா ஜாஸ்தியாக இருக்காங்க, அந்த கடையில் 115 ரூபாய்க்கே கொடுக்குறாங்க அப்படின்னா 120 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லிட்டு நம்ம அதை தள்ளி கொடுத்துக்கலாம். 130 ஸோ உங்களுக்கு லாபம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 20% மார்ஜின் அளவுக்கு தாராளமாக கிடைக்கும். அதாவது இது ஒரு பிளாஸ்டிக் பொருட்கள் வியாபாரங்கிறது ஒரு நல்ல சிறு தொழிலாக பார்க்கப்படுகிறது. இன்னும் பல தகவல்கள் அடுத்த காலம் நான் சந்திக்கிறேன். நன்றி.